ஹலோ ரைட்ஸ், இவன் கிங் சப்ஜெக்ட் இதெல்லாம் மக்கள் தான். இன்னைக்கு காணொலி பதிவுக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு காணொலியில் அபயாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய உண்மையான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தவறான வதந்திகள் அட்டாப்சி ரிப்போர்ட் பற்றி பரவி இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் உண்மையான ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் நடந்துருந்துச்சு. சிபிஐ சார்பாக சாலிசிட்டர் ஜெனரல் அவர் பேசுறாரு. வெஸ்ட் பெங்கால் சார்பா கபில் சிபில் சீனியர் அட்வொகேட் பேசுறாரு. அது போக நிறைய இன்டர்வியூனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் அசோசியேஷனை சார்ந்தவங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அது உண்மையான தகவல்களான்னு பார்ப்போம். என்ன விஷயங்கள் பொய்யா பரப்பப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஆனா உண்மையான கருத்து என்ன, உண்மையான ஃபேக்ட், அதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்மளுடைய சேனல்ல நம்ம இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த விக்டிமை அபயா அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் நினைக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, நீங்க யூஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அபயாங்கிறது அந்த பெண்ணுடைய உண்மையான பெயர் கிடையாது. அந்த உண்மையான பெயர் தெரிஞ்சிருந்தாலும் எங்களுடைய சேனல்ல எங்கேயுமே அந்த உண்மையான பெயரை நாங்கள் குறிப்பிடல. நிர்பயாவுடைய வழக்குல நிர்பயா ஒரு பிசியோதெரப்பி மாணவி. அவங்களையும் ரேப் பண்ணி மர்டர் பண்ணும்போது நம்ம பிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட் ரேப் அண்ட் மர்டர் நம்ம சொல்லல. அவங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்தோம். நிர்பயாங்கிறது அவங்களுடைய பெயர் இல்லை, அந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் கொடுத்தோம், நிர்பயா அப்படின்னு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இப்படி ஒரு மருத்துவர் ரேப் அண்ட் மர்டர் ஆயிருக்கிறாரு. அதுக்கும் ஒரு பெயர் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போராளிகள், அமைதியான விதத்துல போராடுறவங்க, ஜஸ்டிஸ் ஃபார் அபயா அப்படின்னு. நிர்பயா அபயா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பயமற்றவள். இந்த பேர் சொல்லும் போது பெண்களுக்கு இந்த சம்பவத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்ச உணர்வு நீங்கும். இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்கும். அதுக்காக தான் அபயா அப்படிங்கிற பெயரை நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் யாரும் அபயான்னு சொல்லல. இப்ப நம்ம அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போகலாம். அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. மார்க்ஸ் ஆஃப் சிவியர் பேட்டரிங் அண்ட் ப்ரூசிங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா பலமா அடிக்கப்பட்டதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், வீக்கங்கள். இதனால அந்த அடிப்பட்ட இடத்துல எங்கேயுமே பிராக்சர் இல்லை, அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, இதுதான் தவறான கருத்து எல்லா பக்கமும் பரப்பி இருக்காங்க. ஒயிட் திக் viscid liquid present in endocervical canal that weighs 151 grams அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இப்படின்னா என்ன அப்படின்னா, விசிட் லிக்விட் அப்படின்னா கட்டியா இருக்கக்கூடிய திரவம். உதாரணமா கார்ன் சிரப் பார்த்துருக்கிறீங்கன்னா ரொம்ப கட்டியா இருக்கும், அது சீக்கிரமா வடியாது, அதுக்கு விஸ்காசிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இதே தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வடிஞ்சு போயிடும். அப்போ விசிட் லிக்விட் அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு கட்டியான திரவம் உள்ள இருக்கு. அது என்ன திரவம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல, அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணல. ஆனா இது விந்தணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரப்பியிருக்காங்க. அதனால கண்டுபிடிக்கப்படாத, உறுதி செய்யப்படாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல அப்படி கிடையாது. அதே மாதிரி ஃபோரன்சிக் மெடிசன் ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூட்ரஸோடைய மொத்த வெயிட் தான் அவங்க அதுல 151 கிராம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லிக்யூடை மட்டும் தனியா அவங்க வெயிட் பண்ணல அப்படிங்கறத சொல்றாரு. பொதுவா யூட்ரஸ் உடைய எடை எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 70 to 80 கிராம் இருக்கும். ஆனா இந்த பெண்ணுக்கு யூட்ரஸ் உடைய எடை 151 கிராம் அப்படின்னு அவங்க சொல்றது உள்ள அடிபட்டு இருந்தா
ஏதாவது ஒரு திரவம் சுரக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட் திக் விசிட் ஃப்ளூயிட் சொல்றாங்க இல்லையா, அதுவும் அதுக்குள்ள இருக்கு எண்டோசெர்விக்கல் கெனால். இது மொத்தமா எடை போட்டது தான் 151 கிராம்ஸ், 151 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த திரவம் என்ன அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்படாததுனால நம்ம இந்த திரவம் இந்த விஷயம் தான், இதுதான் அப்படின்னு நம்ம முத்திரை கொடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அந்த குடும்பத்துக்கு நம்மளே அநீதியை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. நம்ம அதை பண்ணக்கூடாது. உண்மையான கருத்து என்னன்னா, அந்த திரவம் என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி அந்த யூட்ரஸோட மொத்த எடையும் சேர்த்து தான் 151 கிராம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தவறான தகவலை நம்ம மறந்துடணும். மூணாவது என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் இன்சர்ஷன். அப்படின்னா ரேப் பண்ணதுக்கான அடையாளங்கள் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உடம்புல மொத்தமா 25 இன்ஜுரிஸ் இருக்கு. வெளிப்புற உடம்புல 16 இன்ஜுரிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்காயமா 9 உள்காயங்கள் இருக்கு. அடுத்தது லாசரேஷன் வூண்ட்ஸ் இன் ஸ்கேல்ப் அண்ட் லோவர் அப்டோமன். இதை பத்தி வதந்திகள் பரவாததுனால இதை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்கு விரும்பல. அடுத்தது முன்னம் பல்லு உடைஞ்சிருக்கு, இன்சிசர்ஸ் உடைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா, அபயாவுடைய பெல்விஸ் போன் முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பரவுன கருத்து. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல எங்கேயுமே இந்த மாதிரி பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல. பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகல. அதனால அந்த தவறான கருத்தையும் நம்ம மறந்துடணும். கடைசி என்ன அப்படின்னா, எத்தனை பேர் ரேப் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல கிடையாது. அதுக்கு டிஎன்ஏ மேப்பிங் அலாங் வித் சயின்டிபிக் இன்டர்பிரிட்டேஷன் ரிப்போர்ட் வரும்போது தான் எத்தனை பேர் ரேப் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இப்பவும் 10 பேர் பண்ணாங்க, 15 பேர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை நம்ம மனசுல இருந்து நீக்கிறோம். அதுவும் தவறான கருத்து. முக்கியமான சில விஷயங்களை பற்றி சில வழக்குரைஞர்கள்ட்ட கலந்து பேசும்போது நான் ஒரு கருத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே இனிஷியல் ரிப்போர்ட் அவங்க ஃபைல் பண்ண சமயத்துல என்ன கருத்துன்னா, இந்த குற்றம் வேறொரு குற்றத்தை மறைப்பதற்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தெஃப்டோ அல்லது கடாவர் தெஃப்டோ நடக்குது. அதுக்கான ஹிண்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றியான கூடுதல் ஆதாரங்கள் வரும்போது அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம உறுதியா நம்ப வேண்டியது, இந்த குற்றத்துக்கும் நியாயம் வழங்கப்படும். எந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக இந்த குற்றம் பண்ணாங்களோ அந்த குற்றமும் வெளிச்சத்துக்கு வரும். நன்றி.